ஜனவரி 6 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் கார்த்தி அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா சந்திரகலா மட்டும் ரொம்பவே பயந்து போய் உடனே செவனாண்டிய பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. கலசத்தை இவன் கண்டுபிடிச்சிட்டான்னா கண்டிப்பா என்ன பத்தின விஷயம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ, அவன்கிட்ட எதையுமே நீ காமிச்சுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியும் சந்திரகலாவை பாக்குறாங்க. ஆனா சந்திரகலா இங்க நடந்ததுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பில்டப் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மயிலும் கார்த்தியை தனியா கூட்டிட்டு போயிட்டு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ தான் இருக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது, அது யாருன்னு உனக்கு தெரியும் செலமோ, எனக்கிட்ட சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த கலசத்தை வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தது வேற யாரும் இல்ல, சந்திரகலா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்றீங்க? அத்தைக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியுமா? அத்தை கூடயே இருந்துகிட்டு அத்தைக்கே துரோகம் பண்ணிருக்கிறாங்க. நீ தான் அந்த செவனாண்டி வச்ச ஆளுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள அவங்க தான் செவனாண்டியுடைய ஆளாவே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி செலம்போ, இந்த விஷயம் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, உடனே போயிட்டு சாமுண்டீஸ்வரி அத்தை கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா சந்திரகலாவை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த ஒரு ஆதாரமே இல்லாம நம்ம எப்படி சொல்றது? ஏதாவது ஆதாரத்தை கண்டுபிடிச்சு கண்டிப்பா நம்ம இத சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத செலமோ, உனக்கு துணைய நான் இந்த வீட்டுல இருக்கிறேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னகிட்ட கேளு, தயங்காம, நான் எனி டைமும் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு மயில் வாகனம் வந்து சொல்லிடுறாங்க. அப்பதான் யாருமே இல்லாம தனியா சந்திரகலா மாடியில நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன மேடம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களை பத்தின உண்மை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சா தெரியலையா அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறீங்களா? இல்ல இந்த கலச விஷயம்தான் நம்ம கை விட்டுட்டோம், மறுபடியும் ஏதாவது பெருசா இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏய் டைவர், நீ இந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரன், இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, மரியாதை இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்காரனா இருந்தாலாவது நான் இந்த வீட்டுக்கு விசுவாசமா இருக்கிறேன். ஆனா நீங்க மேடத்தோட தங்கச்சியா இருந்துட்டு அவங்களையே பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை, அதுல நீ தலையிடாத, இதுக்கு உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி மிரட்டியாடுறாங்க. என்ன மேடம், இன்னும் நீங்க என்னைய இந்த குடும்பத்தோட வேத்த ஆளாவே பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே? நான் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளுதான். என்னை பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல. போக போக என்னை பத்தின எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். ஆனா நீங்க என்னைய பத்தின விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு தனம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட முகத்தறிய கிழிச்சு உங்க அக்கா கையாலேயே இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பி வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சவால் விடுறாங்க கார்த்தி. ஆனா சந்திரகலா சொல்றாங்க, இதுக்கெல்லாம் நான் அசர்றவ கிடையாது. நீ என்ன சொல்ற? நீ யாரு, எதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிற அப்படிங்கிற உன்னோட மொத்த டீட்டெயிலுமே நான் கண்டுபிடிச்சு என் அக்கா கையாலேயே இந்த வீட்டை விட்டு உன்னை அனுப்பி அந்த சாமுண்டீஸ்வரிய அசிங்கப்படுத்தி தலை குனிய வச்சு இந்த ஊரே அவங்க மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு நான் பண்ணல. என் பேரு சந்திரகலா கிடையாது. இந்த ஊர்ல முக்கியமான ஆளா இருக்கணும்னா அது என் புருஷ சவனாண்டியா மட்டும்தான் இருக்கணும். வேற யாருமே இந்த ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே கூடாது. எங்களுக்கு எதிரியா இருக்கிற ஒரே ஆளு என் அக்கா அந்த சாமுண்டீஸ்வரி தான். அவளை மட்டும் நான் போட்டு தள்ளிட்டேன்னா எனக்கு இருக்கிற எந்த பிரச்சனையுமே இல்லாம போயிரும் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க.